த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உயர் திரு நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு அற்புதமான கருத்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின் வாரியம் தொடர்ந்த ஒரு வழக்குல நீங்க ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ கேஸ், ஃப்ரீ பஸ் டிராவல் இதெல்லாம் இல்லாம டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரா மக்கள் கையில நேரடியா பணம் இப்படி எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் சோம்பேறி ஆயிடுவாங்க, மக்கள் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. இது வழக்கமா இந்த இலீட் அப்பர் காஸ்ட் அப்பர் கிளாஸ் வாயில இருந்து வரக்கூடிய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு எதிரான ஒரு வாதம் தான். அதைத்தான் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காரு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் வந்து ஜட்ஜா இருக்கிறவங்க தங்களோட சொத்து மதிப்பை வெளிப்படையா கவர்மெண்ட்டுக்கு தாக்கல் பண்ணும். அது வந்து வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட்லயே வந்து டிரான்ஸ்பரண்டா அவைலபிளா இருக்கு. அப்படி அந்த சைட்ல இவரோட சொத்து மதிப்பு எடுத்து பார்த்தோம்னா ஒரு 5 வீடு, அப்புறம் வந்து ஒரு 13 ல இருந்து 14 ஏக்கருக்கு நிலம், கிட்டத்தட்ட 4 ல இருந்து 5 கோடி ரூபாய்க்கு எஃப்டி, ஒரு 1000 கிராம் அதாவது 1 கிலோ தங்கம், ஒரு 6 கிலோ வெள்ளின்னு பல விஷயங்களை வந்து லிஸ்ட் பண்ணிருக்காரு. இவ்வளவு சொத்து இவர் கேட்டா நான் உழைச்சு சம்பாரிச்சதுன்னு சொல்லலாம். இதுல கண்டிப்பா வந்து பரம்பரையாவும் சொத்துக்கள் வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். பட் ஏதோ ஒண்ணு இவங்க பரம்பரையா இல்ல இவர் உழைச்சு சம்பாரிச்ச சொத்து இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவு சொத்து இருக்கறனால நம்ம ஏன் உழைச்சு சாப்பிடணும், நம்ம வீட்டுல உட்காந்தே சாப்பிடலாம், நம்ம அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை கூட உட்காந்து சாப்பிடற அளவுக்கு நம்மகிட்ட சொத்து இருக்கு, அதனால நம்ம ஏன் வேலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு இவர் சோம்பேறியா வீட்லயே இருந்திருக்கலாம்ல. ஆனா இல்லையே, இவர் வந்து ஜட்ஜா பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆயிருக்காருல்ல. சரி, உழைச்சு சம்பாதிக்கிறாரு, சோம்பேறி ஆகல, நல்ல விஷயம் தான். இவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்கிற அடிப்படையில மாசத்துக்கு 2,80,000 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளம் இல்லாம இவர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற சம்பளம் இல்லாம பல ஸ்பெஷல் அலவன்சஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ்களுக்கு உண்டு. சம்டுவரி அலவன்ஸ் அப்படின்னா என்னன்னா, யாராவது அபிஷியலா வந்து கெஸ்டா வராங்க இல்ல டெலிகேஷனுக்காக வராங்க அப்படின்னா அவங்களை ஹோஸ்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு லஞ்ச் டின்னர் எல்லாம் வந்து ரெடி பண்றதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து 45,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அப்புறம் ஃபர்னிஷிங் அலவன்ஸ், தங்களோட வீட்டை ஃபர்னிஷ் பண்றதுக்கு ஒன் டைம் பேமெண்டா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ரெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து அவங்களோட பேசிக் பேல 24% மாசம் மாசம் கொடுக்குறாங்க. அடுத்தது என்னன்னா அபிஷியல் ரெசிடென்ஸ், அதாவது அவங்களோட சர்விங் பீரியட்ல அவங்க ஜட்ஜா இருக்கிற பீரியட்ல ரெண்ட் ஃப்ரீ பங்களா ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த பங்களால அவங்க ஜட்ஜா இருக்கிற வரைக்கும் தங்கி அவங்க ஃபேமிலியோட இருந்து எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழ்ந்துக்கலாம். அப்புறம் அபிஷியல் கார் பிளஸ் டிரைவர் அலவன்ஸ், ஒரு காரு, அதுக்கான டிரைவர், அந்த டிரைவருக்கான சம்பளம், அந்த காருக்கான ஃபியூவல் எல்லாமே ஃப்ரீ. அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷன் 16,80,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பென்ஷன். இதெல்லாம் அபிஷியல் அலவன்சஸ். இது இல்லாம அன்அபிஷியலா சில அலவன்சஸ் வந்து ஜட்ஜஸ்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு ஃபேவரபிளா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட் கிடைக்கும், கவர்னர் போஸ்டிங் கிடைக்கும், பல கமிட்டிஸ் இருக்கு, பார்லிமெண்டரி கமிட்டிஸ் இருக்கு, பினான்சியல் கமிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து போஸ்டிங், ஹெட் போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி பல அன்அபிஷியல் அலவன்சஸ் இருக்கு. இது இல்லாம டிராவல் அலவன்ஸ், அவங்க எங்க டிராவல் பண்ணாலும் ஃப்ரீ, அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்களுக்கு மெடிக்கல் அலவன்சஸ், இது எல்லாமே வந்து இந்த அபிஷியல் அலவன்சஸ் கீழே வந்துடும். இப்ப சொல்லுங்க ஜட்ஜ் ஐயா, நீங்க தான் நல்லா சம்பாதிக்கிறீங்களா, இந்த நாட்டுக்காக உழைச்சு கொட்டுறீங்கல்ல, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஃப்ரீபீஸ், இவ்வளவு சொத்து இருக்குது, அதனால நீங்க சம்பாதிக்கவே போக வேண்டாம், சோம்பேறியா வீட்லயே இருக்கலாம். இருந்தாலும் நீங்க சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிறத மீறி இவ்வளவு அலவன்சஸ் இவ்வளவு ஃப்ரீபீஸ் வந்து என்ஜாய் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இந்த ஃப்ரீபீஸுக்கு எல்லாம் எதிரா நாங்க தான் இவ்வளவு சம்பாதிக்கிறோம்ல, எங்களுக்கு எதுக்கு ஃப்ரீபீஸ், இந்த நாடு நாசமா போகுது ஃப்ரீபீஸால அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு அப்புறம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீபீஸை பத்தி கமெண்ட் பண்ணலாம்.